மற்றும் ஒரு அண்மை செய்தி, கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகாக புசி ஆனந்தினுடைய அதிகாரத்தை குறைக்க தாவேக தலைவர் விஜய் முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய புதிய நிர்வாக குழுவினை நேற்றைய தினம் அக்கட்சியினுடைய தலைவர் அறிவித்திருந்த நிலையில் இன்று அந்த கூட்டமானது சென்னை பனையூரில் நிர்வாக குழு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த தருணத்தில் இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். ராஜேஷ், வணக்கம். கரூர் சம்பவத்திற்கு பிறகாக தாவேக தரப்பிலிருந்து ஒரு முதன்முறையாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்குது. இந்த தருணத்தில் புசி ஆனந்த் அவர்களுக்கு அவர் செக் வைக்கிறாரா அப்படின்ற கோணத்தில் வெளியாகும் தகவல்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறது. என்ன நடக்கிறது, முழுமையான விவரம்? கௌதமி, இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல, கட்சியில் சில மாற்றங்களை கொண்டு வர விஜய் நினைத்திருப்பதாக, முடிவு செய்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இதுவரை கட்சியினுடைய முகமாக இருந்த புஷி ஆனந்துக்கு அதிகார குறைப்பு செய்யப்பட்டு அனைத்து விவகாரங்களையும் நேரடியாக விஜயை பார்த்துக் கொள்வதற்கு முடிவு செய்திருப்பதாக தெரிகின்றது. இதுவரை நேரடியாக அவர் கூட்டங்களுக்கு வருவார், மிக முக்கியமான ஆலோசனை கூட்டங்கள் என்றால் பங்கேற்பார், என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த தேதியில் செய்ய வேண்டும், இது போன்ற விஷயங்களை மட்டும் செய்துவிட்டு அவர் சென்று விடுவார். ஒன்றிய செயலாளர்களோ பகுதி செயலாளர்களோ அல்லது மாவட்டத்தில் மற்ற பிற நிர்வாகிகளை நியமிப்பதோ இது போன்ற அனைத்து வேலைகளையும் புஷி ஆனந்த் தான் பார்த்து கொண்டிருந்தார். கட்சியினுடைய ஒரு அறிவிக்கப்படாத தலைவர் போல அவர்தான் செயல்பட்டு வந்தார். ஆனால் அவரது தலைமையில பல்வேறு அதிருப்திகள் சமீப நாட்களாக தொடர்ந்து அந்த கட்சியினரை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு புஷி ஆனந்தை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும், அந்த அதிகாரத்திலிருந்து அவரை நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து உட்கட்சியை சார்ந்தவர்களே தெரிவித்து வருகிறார்கள். சமீபத்தில் ஒரு ஹேஷ்டாக் கூட ட்ரெண்டிங் ஆனது. அதாவது ரிமூவ் புஷி ஆனந்த் என்று சொல்லி அவர்கள் அந்த ஹேஷ்டாக் கூட ட்ரெண்டிங் செய்தார்கள். இந்த சூழ்நிலையில தான் ஒரு வழிகாட்டுதல் குழுவை, ஒரு நிர்வாக குழுவை விஜய் சமீபத்திலே வெளியிட்டார். 28 பேர் கொண்ட அந்த நிர்வாக குழுவிலே முதல் பெயராக புஷி ஆனந்த் இருந்தாலும் கூட வழக்கமாக இருக்கும் சில வார்த்தைகள் அந்த செய்தி குறிப்பிலே இடம்பெறவில்லை. அதாவது வழக்கமாக என்னுடைய உத்தரவின் பேரில் புஷி ஆனந்த் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி என்றுதான் வழக்கமாக விஜய் கடிதங்களை வெளியிடுவார். ஆனால் இந்த கடிதத்தை பொறுத்தவரையில புஷி ஆனந்த் வழிகாட்டுதல் இல்லாமல் விஜய் நேரடியாக என்னுடைய வழிகாட்டுதலில் இந்த நிர்வாக குழு இயங்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த நிர்வாக குழுவில் 3 பேர், புஷி ஆனந்தை விரும்பாத 3 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட எஸ்ஏசி காலத்தில், அதாவது விஜயனுடைய தந்தை காலத்திலிருந்து விஜயனுடைய ரசிகர் நற்பணி மன்றத்திலிருந்து செயல்பட்டு வரக்கூடியவர்கள். அவர்கள் புஷி ஆனந்தை விடவும் மூத்தவர்கள். அதாவது புஷி ஆனந்த் இந்த கட்சியினுடைய விஜய்க்கு அருகிலே வந்து செயல்பட தொடங்கி 25 ஆண்டுகள் தான் ஆகிறது. ஆனால் இந்த சில நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக விஜயோடு நெருக்கமான தொடர்பு கொண்டவர்கள், ரசிகர் மன்றத்திலிருந்து வரக்கூடியவர்கள், விஜயனுடைய அனைத்து அசைவுகளும் தெரிந்தவர்கள். ஆனால் புஷி ஆனந்துக்கும் இந்த தரப்பிற்கும் ஆகாது என்பதனாலே அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர்களை இத்தனை நாட்கள் ஒதுக்கி வைத்திருந்தார். ஆனால் தற்போது அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவர்கள் இந்த நிர்வாக குழுவில் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. எனவே புஷி ஆனந்தினுடைய அதிகாரங்கள் இனி படிப்படியாக குறைக்கப்படும் என்றும், புஷி ஆனந்தினுடைய செயல்பாடுகள் சரியில்லை, குறிப்பாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் தலைமறைவானது, இந்த விதத்தை கையாண்ட விதம், அதே போல சில நிர்வாகிகள் இடையே இருக்கக்கூடிய சிக்கலை தீர்க்காமல் இருப்பது, இது போன்ற பல பிரச்சனைகளை சொல்கிறார்கள். இன்னும் தேர்தலுக்கு குறுகிய காலமே இருப்பதால் புஷி ஆனந்தை தலைமையாக கொண்டு தேர்தலை சந்தித்தால் நிர்வாகிகளை சமாளிப்பதும் வாக்குகளை அறுவடை செய்வதும் சிரமம். எனவே சில மாற்றங்கள் அத்தியாவசியம் என்ற அடிப்படையிலே தான் விஜய் தானே நேரடியாக களத்தில் இறங்க முடிவு செய்திருப்பதாகவும், எனவே கட்சிக்காக உழைத்தவர்கள், விஜயனுடைய ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவர்கள் என எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் பாராமல் பலருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதற்கான முயற்சி தொடங்கி இருப்பதாகவும், அதனுடைய முதற்கட்டமாகத்தான் இந்த 3 முக்கிய நிர்வாகிகள் தற்போது நிர்வாக குழுவிலே இடம்பெற்றிருக்கிறார்கள் என்ற தகவலும் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.